சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க, உங்க அண்ணி கிட்ட போய் கதிர் அபிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு சொன்னா வசுந்தரா அக்காவே ஈஸ்வரி சார்பா நம்ம கிட்ட பேசுவாங்க. டாட், ஆமா, இது நல்ல ஐடியாவா இருக்கு. பெரியம்மா கிட்ட சொன்னா இதை டெஃபினட்டா கேட்பாங்க. பெரியம்மா மூலியமா ட்ரை பண்ணலாம்ல. என்னங்க நீங்க? இல்ல துர்கா, அண்ணி கிட்ட சொன்னா ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்காம அபிய கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதை என் அக்கா தப்பா நினைச்சா என்ன பண்றதுன்னு யோசிச்சாலும் யோசிப்பாங்க. அதனால இந்த விஷயத்த ஈஸ்வரி கிட்ட பேசுறதுக்கு சரியான ஆளு அழகுதான். ஏன்னா நம்ம கதிர் மேல பாசம் அதிகமா இருக்கு. கதிருக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இது அவன்கிட்ட பேசுறதா சரியா இருக்கும். ஏன்னா அவன் சொன்னா ஈஸ்வரி கேட்கலனாலும் அபி கண்டிப்பா கேப்பா. ஏங்க, இது நல்ல ஐடியா. அழகு கிட்ட போய் பேசுங்க. ருக்ஸு, அழகு கிட்ட நானே பேசுறேன், அதான் கரெக்டா இருக்கும். ஆமா, அப்ப நீயே போய் பேசு. சரி, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வரேன். சரிங்க. இன்னைக்கு சின்னையாவுக்கு நம்ம கையால மணக்க மணக்க சாப்பாடு செஞ்சு ஒரு அசத்திடணும். புருஷனுக்கு சமைச்சு போடணும்னு நினைச்சாலே உடம்புக்குள்ள தானா ஒரு உற்சாகம் வந்துருது. எங்க இருந்தோ நமக்கே தெரியாம ஒரு எனர்ஜி கிடைச்சிருது. பொண்டாட்டியா புருஷனுக்காக சமைக்கிறதுல ஒரு சுகமும் சுவாரஸ்யமும் இருக்கதான் செய்யுது. ஈஸ்வரி, இன்னைக்கு பின்னி பெடல் எடுத்து பிரமாதப்படுத்துற பாத்துக்கோ.